எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5 பேசிக் கேமரா டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 5 டிப்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல வீடியோகிராஃபாக மாற முடியும். ஸோ அது என்னென்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, லைட்டிங். லோ லைட் இஸ் பெட்டர் தென் நோ லைட் தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய நோ லைட் இஸ் பெட்டர் தென் லோ லைட்னு சொன்னதே கிடையாது. லைட்டிங்ன்ற விஷயம் எப்பயுமே வந்து ஒரு வீடியோகிராஃபிக்கோ ஃபோட்டோகிராஃபிக்கோ கண்டிப்பாக தேவை. குறிப்பாக டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி அப்போ என்ன பிரச்சனைனா, லைட் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரோம் லைட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து டிஜிட்டல் ஃபுட்டேஜினுடைய குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். டே லைட்டில் நீங்கள் ஷூட் பண்ணுறதா இருந்தால் ஓகே, பிரச்சனை இல்லை. பட் வந்து ஹார்ஷாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. கோல்டன் ஹவர்லையோ இல்லை வந்து ப்ளூ ஹவர்லையோ நீங்கள் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, அன்லஸ் உங்களுடைய வீடியோ வந்து ஷீல் அவுட் மாதிரி ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னா வந்து ஓகே, பிரச்சனை இல்லை. பட் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியணும் அப்படின்னா சேஃப்டிக்கு ஒரு பேக்கப் லைட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. லைட்டிங் கவனமாக பார்த்துக்கோங்க. லைட்டிங் நிறையா வகை இருக்குது. பட் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ரெம்பரண்ட் லைட்டிங் அப்படின்றது தான். ஸோ ஒரு 45 டிகிரியில் வந்து ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் வந்து லைட்டை ரைஸ் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஷேடோஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஃபாலோ அப் ஆகும். ஃபேஸ்னுடைய டைமென்ஷன் வந்து உங்களுக்கு நல்லா டிஃபைன்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஃபீல் வரணுன்றதுக்காக 45 டிகிரியில் இருக்கிற லைட்டை வந்து ஒரு 10 டிகிரி கிட்ட வந்து நான் மாற்றிக்கிட்டேன். இது 0 அப்படின்னா 10 டிகிரி அப்படின்றதுட்டு நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ அப்படி இன்னும் கொஞ்சம் ஒரு 30 டிகிரிஸ் வந்து ஒரு 30 டிகிரிஸ் தள்ளி வச்சோம் அப்படின்னா வந்து அது 45 டிகிரியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட லைட்டிங்காகவே டெடிக்கேட்டடாக வந்து ஒரு வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோவில் டிஃபைன்டாக பார்ப்போம். அண்ட் டிப் நம்பர் 2, ஸ்டெபிலிட்டி. ஷார்ட் வந்து ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. கையில் எடுத்தாலுமே வந்து ரொம்ப அன்பிளான்டான மூமெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஷார்ட்டாக இருக்கலாம். ஹேண்ட்ஹெல்ட் சினிமாட்டோகிராஃபி அப்படின்றதே ஒன்று இருக்குது. அந்த ஃபீல் வேறு. ஸ்டெடியாக வந்து ஒரு ட்ரைபாடில் வந்து ஷார்ட் வைக்கிறதுன்றது அந்த ஃபீலும் வந்து வேறு. இது ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அன்பிளான்டாக கச்சன்னு ஓடிக்கிட்டே எடுக்காமல் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வீடியோகிராஃபி. ஸோ ஸ்டெபிலிட்டின்றது ரொம்ப முக்கியம். மூணாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். ஒரு ஃப்ரேமை வந்து 9 கட்டமாக பிரிச்சிருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக 2 லைன் அண்ட் வந்து ஹரிசாண்டலாக 2 லைன் அப்படி பிரிச்சிருப்பாங்க. இந்த 4 லைன்ஸும் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டாட்ஸ் இருக்கும். இந்த 4 டாட்ஸில் வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்டை பிளேஸ் பண்ணாலும் ஃப்ரேம் வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும், சினிமேட்டிக்காக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கீழே இருக்கிற ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, கிரவுண்ட் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மேலே இருக்க டாட்லேயோ இல்லை வந்து கீழே இருக்க டாட்லேயோ லெஃப்ட்டோ ரைட்டோ ஏதோ ஒரு பக்கத்தில் நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். சென்டர் ஃப்ரேம் வைக்கலாம். இப்போ நான் இருக்கிறது வந்து சென்டர் ஃப்ரேம் தான். கண்டென்ட்னுடைய தன்மையை பொறுத்து மாற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த 4 டாட்ஸில் ஏதோ இடத்துல வந்து நீங்கள் கம்போஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது நீங்கள் டயகனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டச் ஆங்கிள் மாதிரி வந்து கேமராவை வந்து நீங்கள் அதாவது கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த டயகனலான ஆங்கிள்ஸையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டயகனல் லைனில் எந்த இடத்துல எந்த லைன் கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் சப்ஜெக்ட் கம்போஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்பீலிங்கான ஒரு கம்போசிஷனை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்குறப்பே அந்த ரூல் ஆஃப் தோட ஃப்ரேமிங் வந்து மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் வந்து கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா மூவ்மெண்ட். பவர்ஃபுல்லான ஒரு ஃபிலிம் மேக்கிங் டூல் அப்படின்னு சொல்லலாம். ஆடியன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணவும் அதால் முடியும், கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கவும் முடியும். இப்போ ஸ்டெபிலிட்டி பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ஸ்டெடியாக ஒரு ஷாட் எடுக்கணும் அப்படின்னா அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்டெடியாக ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு ஷாட் வந்து ஸ்டேபிள் இல்லாமல் கச்சன்னு அடிச்சு அப்படின்னா ஆடியன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். அன்லெஸ் அது வந்து ஒரு ஃபைட் சீனாக இருந்தது அப்படின்னா சைக்காலஜிக்கலாக வந்து ப்ளஸ்ஸாக வந்து பாசிட்டிவாக வந்து அப்ரோச் ஆகும். ஒரு லவ் சீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கச்சா முச்சான்னு எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது இல்லையா. கேமரா மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். கேமரா மூவ்மெண்ட்டில் பேசிக்காக வந்து ஒரு 3 வகை இருக்குது. பேன் பண்ணுறது, டில் பண்ணுறது அண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறது. இதுக்கு கீழே தான் மற்றது எல்லாமே கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். பேன் பண்ணுறதுனா நீங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு நீங்கள் உங்களுடைய மூவிங் சப்ஜெக்டை வந்து லெஃப்ட் டு ரைட்டோ இல்லை ரைட் டு லெஃப்ட்டோ வந்து கேமராவை ஷிஃப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது பேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படிக்கட்டில் இருந்தோ இல்லை மேலே பில்டிங்லேருந்து கீழே விழுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்துட்டு மேலே இருக்கிற சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி கீழே கொண்டாந்தாலும் சரி, இல்லை வந்து சூப்பர் மேலே பறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருந்து கேமராவை டில் பண்ணி மேலே கொண்டு போனீங்கன்னா அந்த மூமெண்ட் பேர் வந்து டில்ட் அப் டில்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து ஃபாலோ அப் வந்து நடந்து வரும்போது முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணுறதோ இல்லை வந்து முன்னாடி போகிறவரை பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ணுறதோ வந்து ஃபாலோ அப் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. அண்ட் இதை நீங்கள் ஆப்போசிட்டாகவும் பண்ணலாம். அவர் லாங்லேருந்து கிட்ட நடந்து வரும்போது நீங்கள் வந்து லாங்லேருந்து அவர் கிட்ட போகலாம். இல்லைனா வந்து நடந்து உங்ககிட்ட வந்து வெளியில் போகிறாரு அப்படின்னா வந்து நீங்கள் கேமரா பின்னாடி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்காக 3 டைப்ஸ் இருக்குது. அண்ட் சர்க்கிள் டைப்ஸ்லாம் இருக்குது. அது வந்து கேமரா மூவ்மெண்ட்காகவே வந்து டிக்கெட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் பார்க்கலாம். அண்ட் 5வது ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த 4 பிரின்சிபல்ஸ் இருக்குது இல்லையா, இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி ஷூட் பண்ணணும். எல்லாமே உங்களுக்கு தெரியுதுன்ற பட்சத்தில் அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். பிளான் பண்ணி பண்ணும்போது அந்த ஷூட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக போகும். ஷூட்டை வந்து பிளான் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப் தரேன். பிஎஸ்பின்னு சொல்லி ஒரு டெக்னிக் இருக்குது. பிஎஸ்பினா பி ஃபார் பிக், எஸ் ஃபார் ஸ்மால்.
பெரிய ஷாட்டில் ஆரம்பித்து சின்ன ஷாட்டுக்கு வந்துட்டு திருப்பி வந்து பெரிய ஷாட்டில் வெளில போயிட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு கவரேஜாக இருக்கும். ஒரு வைடு ஷாட்டு நடந்து ஒருத்தர் வந்து லெஃப்ட்லேருந்து இப்படி ரைட்டில் நடந்து வராருன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு வைடு ஷாட். நடந்து வரவர் டக்குன்னு வந்து கீழே எதுவும் பார்க்குறாரு, பார்த்தா இது ஒரு ஷாட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ வைடை விட இந்த ஷாட் கொஞ்சம் ஸ்மால் சைஸ் தான். ஓகே, கீழே பார்க்குறாரு இல்லையா, ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கீழே தரையை காட்டுவோமா, அது வந்து பக்கத்தில் வச்சு பார்க்குறோமா, ஸோ அது வந்து ஒரு க்ளோஸ்அப். மிட்டை விட அது வந்து க்ளோஸ் தான். அண்ட் மறுபடியும் ஒரு க்ளோஸ்அப் இவர் பார்க்குறது எடுக்கிறது மிட்டு கொஞ்சம் ஷார்ட் பெருசாகிடுச்சு. திருப்பி வந்து ஒரு ஃபுல் ஷாட் வைக்கிறோம், அவர் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாரு. திருப்பி ஷார்ட் சைஸ் பெருசாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஃபுல் வைடு, அந்த காசு எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு அவர் நடந்து போயிடுறாரு. ஓகே, ஸோ வராரு, ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு, நின்று எடுத்துட்டு திருப்பி பார்த்துட்டு வெளில போகிறாரு. வைடு, ஒரு மிட்டு, ஒரு க்ளோஸு, ஒரு மிட்டு, மறுபடியும் வந்து ஒரு ஃபுல் ஷாட்டு, அப்புறம் வந்து ஒரு வைடு. பெரிய சைஸ் ஷாட்லேருந்து அப்படியே ஷாட் சின்னதாகி திருப்பி வந்து இப்படி பெருசாகிட்டு வருது. ஸோ அதை பிஎஸ்பி அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 டெக்னிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறது எல்லாமே சினிமாட்டோகிராஃபியாக மாறி போயிடும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.